பேக் டு காட் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து டியூ திஃப்ட் வார் பார்ட் 3. பார்ட் 1 and 2 பார்க்கலீங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த கேம் நம்ம போன லாஸ்ட் 2 எபிசோடில் வந்து ரிச்சியை காப்பாற்ற போராடி இருப்போம். இன்றைக்கி வந்து ரிச்சியை வச்சு இந்த கேமில் கொண்டாட போகிறோம், சேட்டைகள்லாம் பண்ண போகிறோம், நம்ம ஜாலியாக இந்த ஆட்டம் சுற்ற போகிறோம். இந்த கேமில் வந்து எபிசோடு வந்து நான் இதுவரையும் தான் போட போகிறேன். இனிமேல் பார்ட் 4லாம் வராது. அதுக்கடுத்து நீங்கள் வேறு ஏதாவது கேம் சொல்லுங்கள், நம்ம ஆடலாம். ஓகே வாங்க. இந்த கேமில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் எடுக்கலான்னா, இந்த கேமில் எப்படி காசு சம்பாதிக்கலான்னு. நம்மகிட்ட இப்போ வந்து 487 ரூபா நம்ம போனாட்டம் ரிச்சியை காப்பாற்றினால வந்துச்சு போல். என்கிட்ட போனாட்டம் காசு இல்லை, 50 ரூபாவோ அவ்வளோதான் வச்சுருந்தேன். சரி வாங்க. இப்போ வந்து கார் ஷோரூமுக்கு வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கார் சம்பாதிக்க என்ன சொல்கிறேன், இந்த சேல் இதில் நீங்கள் கார் சம்பாதிக்கலாம். இப்போ வந்து தட்டானா ஸ்லாப் பண்ணிட்டேன்னா ஸோ அந்த கார் ரேட்டு 139 ரூபா நம்ம விற்றுடலாம். எஸ் தட்டினா எஸ் ஆகிடும், இல்லை காசு தர மாட்டான். இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க காரை எடுத்து நீங்கள் விற்கலான்னு பார்ப்பீங்க. ஆனால் இங்கே இருக்க கார்லாம் விற்றா 30 ரூபி அவ்வளோதான் தருவான், வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கேம் சொல்கிறேன். வாங்க 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 வாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கேமு, இந்த சைடில் இருக்கல பேஸ்கெட் பாலு. இருங்க ஸ்டாப். கார் போயிட்டாக்கா இந்த கிட்ட வந்தீங்கன்னா ப்ளே மினி கேம்னு காமிக்க தட்டிங்கன்னா இதில் வந்து இப்படி நிற்பீங்க. இப்படி வந்து இப்படி நீட்டாக அந்த பேஸ்கெட் பால் மாதிரி லைன் போட்டிங்கன்னா அந்த பால் வந்து விழுவோம். செகண்ட் கேமு எனக்கான இது பிடிச்சதுலேயே இந்த கேம் தான். இதில் வந்து காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். தேர்டு கேமும் இங்கே தான் இருக்குது. தேர்டு கேம் முட்டிக்கிட்டேன். எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 1 and 2 பார்க்கலன்னா நம்ம சேனலில் உள்ள போய் பாருங்கள். இப்போ மூணாவதாக எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தா இதோ இருக்கே நம்மளோட கேமு. இதில் நாடி காமிக்கிறவாங்க ப்ளே மினி கேம். இங்கே பாருங்க, அப்படியே சுற்றி சும்மா போட்டுருவேன். ஐயோ தப்பாக போட்டேன், நான் அமுக்கவே இல்லை, அதுவே போதும். இது வந்து நீங்கள் 1 தட்டினீங்கன்னா 5 ரூபா, 1 பின்ஸ் தட்டினீங்கன்னா ரிவார்டு 5 ரூபா தருவாங்க. இது நான் இப்போ 1வது தட்டணும் காய்ஸ். 1 ஃபுல் பவர் 1வது தட்டுவேன். 3 4 தட்டிட்டேன். 4 5 25 ரூபா பார்த்தீங்களா? அவ்வளோதான் வாங்க. இது வந்து நான் ஏன் தெரியுமா, அந்த பேஸ்கெட் பால் மாதிரி இருக்கல அது ஆடலன்னு, அது வந்து செகண்ட்ஸ் அதிகமாகும், ஒரு 60 செகண்ட்ஸ் கேட்கும். அது டைம் வேஸ்ட் ஆகுறதுனால நான் ஆடல. இங்கே பார்த்தீங்களா லாம்போகினி. வாங்க, இது வந்து கார் சர்வீஸ் பண்ணுறது. நம்ம இப்போ அந்த கான்செப்ட் எடுக்கல, அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வேறு எங்கே காசு சம்பாதிக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி வாங்க, நான் மெயினாக ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று இதோ இதுதான் கைஸ், டாக்ஸி டூபர். அவனுங்க காரில் ஏறினீங்கன்னா அந்த காரில் ஏறினா மட்டும்தான் டாக்ஸி வரும். அதை அவங்க ஏறுற இடத்துல ஏற்றி அவங்க மேலே உங்களுக்கு காருக்கு மேலே ஏரோ மார்க் வரும். ஏரோ மார்க்கில் போகலாம். ஓகே, இப்போ நான் ஒரு மெயினான கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹே கேங்னு கொஞ்சம் கேங்ஸ் இருந்தாங்க. கைஸ் எனக்கு ஒரு டவுட், அங்கே ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது அந்த ஹே கேங்கோட இதில். இந்த இடம் பேர் வேறு ஏதோ, அது ஏதோ இது இல்லை, விவசாயம் பண்ணுற இடம். இங்கே பார்த்தீங்களா எதுவும் இருக்கு. ஷட்டில் இருக்கிறதா? நான் இல்லைன்னா நான் வேகமாக போவோம், அது எனக்கு தெரில. ஓகே வாங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்களா 2மே இது என்ன கைஸ், அங்கே வருங்க பேங்க். இது இன்னொன்று கூட காசு. இது வந்து அந்த பேங்க்கில் ஏற முடியல கைஸ். சரி நம்ம இப்போதைக்கு நம்ம கை கட்டுறோம். ஏன்டா வேற பின்னாடி வந்து காசு எடுத்துட்ருக்கேன். கழுவு மாட்டிச்சு. நம்மளால் இந்த ஏன்டா ஆம்புலன்ஸ் வந்துடா. எடுத்துகிட்டு போகிறா ப்ளீஸ்ரா. எடுத்துட்டோம் போடா. நீங்கள் மேலே ரொம்ப தான் பண்ணுறேன். இங்கே பாருங்க, அவன் வந்து அந்த பேங்க் வண்டியை முட்டினா இவன் வந்து இந்த ஆம்புலன்ஸை முட்டிகிட்ருக்கான். சரி வாங்க, நம்ம பாட்டுன்னு வேலையை பார்த்துட்டு போகிறோம். நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடச்சிச்சு காசு, ஒன்றும் கிடைக்கல. 30 ரூபா அவ்வளோதான் கிடச்சிச்சு அதுலேருந்து எடுத்ததுக்கு. வாங்க, நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோன்னா டியூட் மார்ட். அங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வண்டி இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இன்னும் நிறைய வண்டி இருக்குது, பைக்கு அதெல்லாம். கார் மட்டும் நினைக்காதீங்க, ஆட்டோமேட்டிக் டோர். இவன் தான் எனக்கு போன வாட்டி இவன்கிட்ட இருந்தால், இவன் கல்லேருந்து தான் நான் அந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இவன்கிட்டேருந்து தான் ஒரு பேட்ரி வாங்கியிருப்பேன். அதனால் அவனுக்கு கொஞ்சம் காசு வச்சுக்கூடா மாமா.
வச்சுக்கோ நீ இல்லாததா உனக்கு தான். அவன் மண்டபம் இல்லை பார்த்தீங்களா இது இருக்குது, அது எடுக்க முடியுமா? ஷோ கொஸ்டா இவங்களே ஏதாவது வாங்க முடியுமா? இதெல்லாம் வாங்க முடியுமா? செம்ம இப்போ படுற ஓட்டை நல்லாவே இல்லை. இதெல்லாம் எனக்கு தப்பாக வச்சுருக்கான். அவன் மண்டையில் தூக்கிட்டு போய் போடுறான் பாருங்க. இது அதை ஒட்டி ஒட்டி ஏறுறது தானே. இதை ஒட்டு வேஸ்ட் மாப்பா பெருக்கிறான். ஓகே வாங்க வேறு போகலாம். டோரை தோற. ஐயோ முட்டிக்கிட்டேன். டோரை தோற. இப்படி போடா. ஏறிட்டான். நெக்ஸ்ட் இதில் வந்து முட்டிட்டான். இப்போ நம்ம போலீஸ்கிட்ட விளையாட்டு காமிக்க போகிறோம். இவனை முட்டி தள்ளிலாம் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாட்டே. சாரா நண்பா நான் மன்னிச்சுக்கிறேன். என்னை மன்னிச்சிடுறா. போலீஸா சிந்தி ஏரியா மெசேஜ் வந்துருக்கு. இப்போ நம்ம அந்த சர்க்கஸில் பறக்க போகிறோம். பறடா. ஐயோ இந்த வண்டி பறக்க மாட்டேங்குது, வேஸ்ட். தப்பிச்சிட்டேன் போலீஸ்கிட்ட தப்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா போலீஸ்லாம் ஈஸி கைஸ். நீங்கள் என்ன எவனையா முட்டுங்க. போ பவுலிங் இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்தோங்க. எனக்கு இந்த வண்டி எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். இந்த கேங்கில் ஸ்கேட்டிங் போர்டு இருக்கும், செமையாக இருக்கும். நம்ம போலீஸ் கடைக்கு போய் இந்த வண்டிக்கு எவ்வளோ தரானுங்க பார்க்கலாமா? நான் இது வரையும் விற்றதில்லை, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரூபா 40 ரூபா தருவானுங்க. இந்த ஓட்டு டப்பாக்கு காருக்கே அவ்வளோ கம்மியாக தரானுங்க. கொஞ்சம் பார்த்து தாடா தம்பி, காரோட ஓனரு என்ன மாதிரியே இருக்கு அழகா, கொஞ்சம் பார்த்து தாடா. 35 ரூபா. சப்போ எடுத்துக்கோ. இங்கேருந்து நான் ஒரு கார் எடுத்து வைக்கிறேன். உன் கடை தானே. ஐயோ கார் மாட்டிக்கிச்சு. சரி வாங்க அந்த கோழி கார் எடுத்துகிட்டு போகலாம். கோழி கார் எனக்கு பிடிச்ச கார். இருட்டுது அங்கே. ஓகே வாங்க. இங்கே பார்த்தீங்களா இருக்கா. போடா வேகமா. போடா. ஐயோ இந்த வாடியா இந்த கார் சர்க்கஸில் இருந்தா எவ்வளோ வேகம் பொறுமையாக ஏறுது. இங்கே பார்த்தீங்களா இது புதுசாக வந்துருக்கு போல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம தம்பி என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அவன் அதை பார்த்தீங்களா இங்கே தான் இருக்கான். ஆமாம்ல ரிச்சி தப்பிச்சோந்தான்ல, இவன் தான் நம்ம தான் ரிச்சி. அவன் ஜெயிலில் போய் பார்த்துட்டு வரலாமா எப்படி இருக்குன்னு. பைக் எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஒரு பைக் நிற்கும். பைக்கு இந்த கோட்டைக்கிட்ட தான் ஒரு பைக் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நம்மளால் போக முடியுமா? கதவு தரங்கடா. இது ஜனல் என்ன இருக்குது? காலி கோட்டை, காலியாக இருக்குது கோட்டை. காரை வேறு விட்டுன்ட்டேனே. காரில் ஒரு பெண் கோழி பாருங்கள். நம்மகிட்ட என்ன கிட்டார் இருக்குது. போன இதில் நம்மகிட்ட பேட் இருக்கும். கிட்டார் ஒரு அதிகத்தால கீழே விழுந்துருவோம் போல். சவுடா நாய். ஐயோ ஒரு அடியிலே விழுந்துட்டானுங்க. செம்ம. 18 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே போதும். அவர் இங்கே எடுத்து அங்கே போய் விடுறான். கிரனேட்டு டான்ஸிங்கு அவ்வளோதான். நம்ம கிட்டிங்க. ஐயோ இங்கே போய் ஆக்சிடெண்ட்டு. காசு என்னடா முட்டுற திமிரா. லேம்பகனி வச்சுருந்தா கை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே போ. ஆட்டோ சர்வீஸ் பண்ணலாமா? என்டர் கேரேஜ். ஓகே இந்த காரை செம்மையாக ரெடி பண்ணலாமா? 300 ரூபாவா? 60 டயர். நம்மகிட்ட காசு இருக்குது, வேஸ்ட் பண்ண தேவையில்லை. வெளில வரா. பெயிண்ட் அடிக்கலாம், மாடிஃபை பண்ணலாம் டயர்ஸு. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் தான் பண்ணுறோம்ல. டயர் என்ன பண்ணாலும் 250 ரூபா போல். ஐயோ நம்ம இது எடுத்துக்கலாமா? எல்லாத்துலேயும் ஃபுல்லாகுது. ஃபுல்லாகுது.
இதெல்லாம் ஆகாது போல். ஃபுல் கம்மி ஃபுல் கம்மி ஃபுல் கம்மி. ஓ இது ஃப்ரண்ட்டு டயர் சைஸு, இது பேக்கு. நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் மிடில். இது டயர் ரொட்டேஷனா? சரி ரொட்டேஷன் நல்லா வச்சுக்கலாம். இது ஃப்ரண்ட்டு பிக்கு, பேக் சின்னது. 250 ரூபா இருக்குது. உங்களுக்காக 250 ரூபா செலவு பண்ண மாட்டேன்னா பண்ணிட்டேன். கலர் எவ்வளோ கேட்குறான்? கலர் நல்லாவே இல்லை. க்ரீன் 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 பிளாக் இருக்கா? பிளாக் பிளாக் பிளாக். ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் பிளாக் கலர் கார்டன் போட்டு பிளாக் கலர் போடுங்க. உங்களுக்காக இதில் ரிப்பேருக்கு 300 ரூபா. ஓகே, எந்தெந்த எல்லா காசும் காலி. இப்போ நம்ம சூப்பர் கார். கைஸ் 1 minute. நான் பேக் டயர் ஸ்மாலாக தானே வச்சேன். விடுங்க, நல்லா தானே இருக்கார். ஆமாம், இந்த காரில் இருந்தாங்க எல்லாமே நான் காணோம். ஓ நல்ல வேலை, நான் நினச்சேன் இப்போ இந்த காரை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த காரில் இங்கே வருதுங்களா? இங்கே பார்த்தீங்களா? இது மேலே ஹெலிகாப்டர் இருக்குது. உங்களுக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன், வாங்கலை வாங்க. இந்த லொக்கேஷனில் போய் இந்த இடத்துல லொக்கேட் பண்ணிக்கலாம். ஓ நம்மளுக்கு பின்னாடி இருக்கா? சைடில் இருக்குது. ஓகே வாங்க போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். நீங்கள் ரொம்ப கேள்வி ஸ்கிட் அடிக்குது. டயர் இவ்வளோ பெருசாக ஸ்கிட் அடிக்கும் போல். இந்த காரை நம்ம விட்டுறக்கூடாது. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். டேய் ஒழுங்கா வரா ஸ்ட்ரைட்டாக. டே காரு தண்ணியில் விழுந்துடாத. தண்ணியில் போவோம். என் காரில் இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன். தண்ணியில் போனேன்னா அவ்வளோதான் கைஸ். ஏன்னா ஒரு கார் நான் தண்ணியில் போகும்போது மாட்டிக்கிச்சு. ஐயோ ரொம்ப பறக்குது கார். ஓகே நம்ம அந்த பக்கமாக போகலாம். இந்த பக்கமாக நான் சுற்றிக்கிட்டு போனோம். இங்கே இருக்க வழிக்கு நான் அந்த பக்கம் போய் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கோம், அப்படியே சுற்றிக்கிட்டு வரணும். சாரி கைஸ், இங்கே தான் மாட்டிக்கிச்சு. நான் ஒரு செம்ம கார் வச்சுருந்தேன். பார்த்தீங்களா மாட்டிக்கிச்சு. ஒருவேளை இந்த கார் தண்ணியில் போகுமோ? தண்ணியில் போகுதா? ஜெய் என்ன சும்மா பறந்துக்கிட்டே இருக்க? ஃப்ளையிங் மோடில் இருக்குது. இந்த கார் ஃப்ளையிங் பவர் இருக்குது போல். ஐயோ ஸ்கிட் அடிக்கிற, ரொம்ப ஸ்கிட் அடிக்குது. இங்கே தான் கைஸ் ஒரு பேய் இருக்கும். இந்த பேய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூஸ்ட் இருக்குது காரில் செம்ம. டே தேய்ச்சிட்டு போகிறான். ஜோ சுடுகாடு காமிக்கிறேன். சுடுகாடு தோருக்கு பார்த்தீங்களா? சுடுகாடில் கார் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்க காய்ஸ். பேயெல்லாம் உயிரோடு வந்துருச்சு. அந்த பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே பேய் பறக்குது. பேய்ங்களா உங்களப்போ பேய்ங்களுக்கு அழிவுமா தெரில. அப்படின்னா நான் நோந்து போகிறேன். மொட்டை சாவுடா. நான் உனக்கு சொல்லணுமா? தனியாக சொல்லணுமா? மொட்டை வாங்கடா. இந்த பவர் மட்டும் என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு. அந்த கேங்கை நான் அசால்ட்டாக வச்சுருக்கேன். மூணு பேர் வச்சோம். அந்த ஸ்கெலிட்டன் கிட்ட காசு இல்லை போல. சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம கிரனேட்டை போட்டோன்னா அவனுங்க ஓடுருவானுங்க. அதான் நான் கம்பால் வச்சேன். அந்த ஹேகங்க அடிக்க என் பேட்டு எவ்வளோ அடி வச்சேன். உங்களுக்கு ஒன்றுமே அவ்வளோ. இங்கே பார்த்தீங்களா? ஹோட்டலில் போய் மோட்டல்னு போட்டிருக்கானுங்க. இங்கே நான் கேள்விப்பட்டேன். இங்கே பார்த்தீங்களா? ஆட்டோ ரிக்ஷா. நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு வழி இருக்கான். இன்னொரு சிட்டி போகலாமா? அந்த சிட்டி ஆனால் ஒரு பயங்கரமான சிட்டின்னு இருக்கானுங்க. ஜோ ஏன் என்ன மட்டும் ஸோ சேட். இதுதான் கைஸ் பார்த்தீங்களா? தனியாக ரோடு போகுது. பயங்கரமான இடமா இது. இங்கே ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க. ஆனால் இந்த ரோடு அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா? நான் இந்த மாதிரி கோளாறு கோப்பு மாதிரி போகிறேன். வாங்க போகலாம். இந்த ரோடை ஃபாலோ பண்ணிட்டே தான் போக சொல்லியிருக்காங்க. சைட்லலாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. இங்கே ஆள் நடமாட்டம் இருக்காது. வந்துட்டோம். இந்த இடத்துக்குள்ளே போனால் நீங்களே பாருங்கள் ஒரு பெரிய பிரச்சனை வரும்.
போலீஸ் துரத்தும், அதான் பிரச்சனை. பார்த்தீங்களா வந்துட்டானுங்க. ஐயோ, இங்கே இதை ரிச்சியை காப்பாற்றுறோன்னே ஜெயிலேருந்து வந்தோடனே எப்படி இருக்கும், செம்மையாக துரத்துவானுங்களா போலீஸு. அந்த மாதிரி இருக்கும் இங்கே இப்போது நம்ம இருக்க இடம், பயங்கரமான இடம். இப்போ வந்து நான் இவனுங்கிட்ட தப்பிச்சோன்னே இந்த கேமை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, யோ காரை நின்றியா, இந்த பிரச்சனையில் கூட இந்த மாதிரி கோளாறு கொடுக்குறியா? அப்பா அதுவே தெரிஞ்சிச்சு. பூஸ்ட்டை யூஸ் பண்ணு. ஸ்கிபடி டாப் 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 ஸ்கிபடி பூஸ்ட்டு வேஸ்ட்டு ஆயிடுச்சு. பூஸ்ட்டை காலி பண்ணிடலாமா? இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. பூஸ்ட் நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியாது. பூஸ்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸ்கிபடி வேனிஷ்ட், தப்பிச்சிட்டோம். நம்ம சிட்டிக்கு போயிட்டு இந்த கேமை முடிச்சுக்கலாம். ரிச்சி வீட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு லொக்கேஷன், எனக்கு ரிச்சி வீடு ஒழுங்காக தெரியாது. ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் அங்கன்னா ரிச்சி வீடு அங்கே. இப்போ நம்ம போகிறது ரிச்சியோட வீடு. நம்ம எங்கே போகிறோம்? ரிச்சியோட வீட்டுக்கு. ஓகே வாங்க, இப்போ நம்ம இங்கேருந்து ஃபுல் பூஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒருட்டா பூஸ்ட் காலி ஆக மாட்டேங்குது. பூஸ்ட் இன்னைக்கு காலி பண்ணோன்னு நினைக்கிறேன். அதுக்கடி கீழே வந்துடாதா? போ 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 போ. பூஸ்ட் காலி. இந்த காரை சர்வீஸ் பண்ண பூஸ்ட் வந்துடுமோன்னு நினைச்சேன், வரல. கீழே ஒரு போட் நிற்கிது, அது எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. எடுக்க முடிஞ்சால் நான் எப்போ எடுத்திருப்பேன். இங்கே பாருங்களா, இது என்ன இது? ஐயோ, நம்மளோட லாம்போகினி. இவ்வளோ தூரம் வருவனை எதிர்பார்க்கல. இது எந்திர மொட்டை லாம்போகினியை தொலைச்சிட்டியடா லூசு பாயில. சரி, இப்போ நம்ம நடந்து போனோமா? வேகமாக ஓடுறா. இதில் பூஸ்ட்லாம் ஒன்றுமே கொடுக்கலையே. வந்துட்டோன்னா போகிற வழியில் கார் கடை இருக்க எடுத்துகிட்டு போயிடலாம். கார் கடையில் தான் நம்ம எல்லா காரையுமே எடுத்துட்டோமே. ஷட், ஐ நோ தட். ஓகே, இதில் எந்த பவருமே இல்லை. வேஸ்ட்டு. கிரனேட்டு, காசு போடு காசு போடு. இதெல்லாம் 1 ரூபா தான், 1 பைசா இருக்குது. நான் இப்போ ஒரு பெட்டு கட்ட போகிறேன். நம்ம வீட்டுக்கு போகிற வரையும் காசை போட்டுக்கிட்டே தான் போக போகிறோம். போடு 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 போடு. எவனுக்கு ஒன்றுமே எடுத்துக்கோங்களா, என் பின்னாடி வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு போங்களா. ஐயோ, போட முடியல காசு. போடு 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 போடு. இங்கே பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஹெலிகாப்டர் போலீஸ் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு காசு வேணுமாடா? ரொம்ப நேரமாக எனக்காக டான்ஸ் ஆடுறீங்கடா. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கடா. எடுத்துக்கூடா எடுத்துக்கூடா. உனக்கு இல்லாத காசாட எடுத்துக்கூடா. காய்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் மேலே இருக்க ஹெலிகாப்டர் பார்த்தீங்களா? போலீஸ் உட்காந்துருக்கான். நம்ம வீட்டுக்கு போகலாம். மங்களகமாக காரில் போகலாம். அதுவும் நம்ம போலீஸ் டியூட்டி. போலீஸ் டியூட்டியில் சேர்ந்துட்டோம். அதனால் கார் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கிங்கில் அழகாக விடலாம். பார்க்கிங்கை க்ளோஸ் பண்ண முடியாது போல். பார்க்குறேன் இருங்க. ஏன் கார் உள்ளே போறியா? ஏன் போயா? கார் கொஞ்சம் குண்டாக இருக்கனால உள்ளே போக மாட்டேங்குது. மூடு. ஓகே, வீட்டுக்குள்ளே போய் நம்ம கேமை சேவ் பண்ணிட்டு இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாம். இந்த கேமில் இனிமேல் நம்மளால் மீட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேமில் லாஸ்ட் எபிசோட் திஸ் ஒன்லி. ஓகே காய்ஸ், இந்த கேமை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட நல்ல கேமில் மீண்டும் சந்திப்போம். பை பை.